நாம வேலை செய்யற விதமே இன்னும் சில வருஷத்துல மொத்தமா மாறப்போகுது. இது ஏதோ சும்மா சொல்ற ஊகம் கிடையாது. இது புதுசா வந்திருக்கிற உறுதியான டேட்டா சொல்ற நிஜம். இந்த நம்பரை பாருங்க, 76,440. இது என்ன தெரியுமா? போன ஜனவரி மாசம் ஒரே ஒரு மாசத்துல மட்டும் ஏஐ காரணமா வேலையை இழந்தவங்களோட எண்ணிக்கை யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 491 பேர் தங்களோட வேலையை ஏஐ கிட்ட பறி கொடுத்திருக்காங்க. இந்த ஆபத்து எவ்வளவு பக்கத்துல வந்துருச்சுன்னு புரிஞ்சுக்க இது ஒன்னே போதும். சரி, இந்த நம்பர்லாம் கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கலாம். ஆனா முழு உண்மையையும் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு நாம என்ன பண்ண போறோம்னா, முதல்ல இந்த 85 மில்லியன் வேலை போயிடும்னு சொல்றாங்களே, அது எங்கிருந்து வந்துச்சுன்னு பார்க்க போறோம். அப்புறம் எது கட்டுக்கதை, எது உண்மைன்னு டேட்டாவோட அலசி ஆராய போறோம். இந்த மாற்றம் எப்படி நடக்க போகுது, இதனால என்ன மாதிரி ஒரு புதிய ஒர்க்கிங் கிளாஸ் உருவாகும், நீங்க உங்க கெரியரை காப்பாத்திக்க என்ன செய்யணும்னு ஒரு 4 ஆப்ஷன் பிளான், கடைசியா நீங்க எடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு முடிவு, இது எல்லாத்தையும் பத்தியும் விரிவா பேசலாம் வாங்க. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் வெளியிட்ட இந்த ரிப்போர்ட்ல இருந்து வந்த தலைப்புச் செய்தி தான் எல்லார்கிட்டையும் ஒருவிதமான பதட்டத்தை உருவாக்கியிருக்கு. ஆனா இந்த நம்பருக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான அர்த்தம் என்னன்னு நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். இதுவரைக்கும் நம்ம கேட்டது எல்லாமே வெறும் கணிப்புகள் தான். ஆனா இப்போ முதல் முறையா நிஜமான டேட்டாவை வச்சு ஒரு ஆய்வு நடந்திருக்கு. மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வேலை செய்யறவங்களுக்கும் ஏஐக்கும் நடுவுல நடந்த கிட்டத்தட்ட 2 லட்சம் உண்மையான உரையாடல்களை அனலைஸ் பண்ணி ஏஐ உண்மையிலேயே வேலையிடத்துல என்ன செய்யுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மீடியால வர தலைப்புச் செய்திகள் பாதி கதையை தான் சொல்லுது. ஆனா அதுக்கும் நிஜமான டேட்டா சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்த வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கிறது உங்க கரியருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆய்வுல ஏஐ அப்ளிகபிலிட்டி ஸ்கோர்னு ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க வேலையில ஒரு 10 டாஸ்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல எத்தனை டாஸ்க ஏஐயால திறமையா செய்ய முடியும்னு சொல்றதுதான் இந்த ஸ்கோர். அப்போ ஒரு வேலைக்கு இந்த ஸ்கோர் அதிகமா இருந்தா அந்த வேலை சீக்கிரமா போயிடணும் தானே அர்த்தம்? அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த ஆய்வு செஞ்ச ஆராய்ச்சியாளர்களே சொல்றாங்க, அப்படி நினைச்சா அது ஒரு பெரிய தப்பா இருக்கும்னு. ஏடிஎம் மிஷின் வந்தப்போ என்ன ஆச்சுன்னு யோசிச்சு பாருங்க. எல்லாரும் சொன்னாங்க இனிமே பேங்க்ல இருக்கிற கேஷியர் வேலையெல்லாம் காணா போயிடும்னு. ஆனா உண்மையில என்ன நடந்துச்சு? பணம் எடுக்கிறது போடுறது மாதிரியான சிம்பிளான வேலைகளை மிஷின் பார்த்துக்க ஆரம்பிச்சதும், பேங்க் ஊழியர்கள் லோன் கொடுக்கறது, இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் பண்றது மாதிரி முக்கியமான அதிக மதிப்புள்ள வேலைகளுக்கு போனாங்க. அவங்க வேலை போகல, அது உருமாற்றம் அடைஞ்சது. டெக்னாலஜி பெரும்பாலும் வேலைகளை அழிக்கிறத விட இந்த மாதிரி மாற்றி அமைக்குது. இங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த லிஸ்ட்ல இருக்கிற வேலைகள் ஏதோ சாதாரண வேலைகள் இல்ல. கஸ்டமர் சர்வீஸ்ல 2.8 மில்லியன் பேர், சேல்ஸ்ல 1.1 மில்லியன் பேர். இவங்க எல்லாரும் உலக பொருளாதாரத்தோட அடித்தளமா இருக்காங்க. ஏஐயோட தாக்கம் இந்த மாதிரி கோடிக்கணக்கான மக்கள் செய்யற வேலைகள்ல தான் அதிகமா இருக்க போகுது. இதுதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற தெளிவான ஒரு சாய்ஸ். ஒன்னு, ஏஐ ஸ்கில்ஸை கத்துக்கிட்டு அதே வேலையில மத்தவங்கள விட 56% அதிகமா சம்பாதிக்கணும். இல்லனா எதுவும் செய்யாம பின்தங்கி போற ஆபத்தை ஏத்துக்கணும். சரி வாங்க, அடுத்த கட்டத்துக்கு போலாம். இந்த மாற்றம் மெதுவா நடக்காது. இது அடுத்தடுத்து சில முக்கியமான கட்டங்களா நடக்க போகுது. அடுத்த 3 வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். வரப்போற 3 வருஷத்தை பாருங்க. 2025ல, அதாவது அடுத்த வருஷமே, கஸ்டமர் சர்வீஸ், டேட்டா என்ட்ரி மாதிரி ஆரம்பகட்ட வேலைகள் தானியங்கையாக ஆரம்பிக்கும். 2026ல மேனுஃபேக்சரிங், ஃபினான்ஸ் மாதிரி பெரிய இண்டஸ்ட்ரீஸ் மொத்தமா மாற ஆரம்பிக்கும். கடைசியா 2027ல ஒரு நிரந்தரமான பிரிவு உருவாகும். ஏஐ தெரிஞ்சவங்க ஒரு பக்கமும் தெரியாதவங்க இன்னொரு பக்கமும்னு ஒரு பெரிய இடைவெளி உருவாகிடும். இந்த வேகமான காலவரிசை தொழிலாளர்களுக்கு 2 பாதைகளை மட்டும்தான் விட்டு வைக்க போகுது. ஒரு புதுவிதமான ஒர்க்கிங் கிளாஸ் உருவாக போகுது. உலக அளவுல கணக்கு பார்த்தா 85 மில்லியன் வேலைகள் போனாலும் 97 மில்லியன் புது வேலைகள் உருவாகும்னு சொல்றாங்க. அதாவது 12 மில்லியன் வேலைகள் அதிகமாகும். கேட்க நல்லாத்தான் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வேலையை இழக்கிற ஒருத்தரால நாளைக்கு உருவாகிற அந்த புது வேலைக்கு உடனே போக முடியாது. அதுக்கு புதுவிதமான திறமைகள் தேவைப்படும். இந்த மாற்றம் எல்லாரையும் ஒரே மாதிரியா பாதிக்காது. டேட்டா என்ன சொல்லுதுன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேலைகள், கஸ்டமர் சர்வீஸ், பாரம்பரியமா பெண்கள் அதிகமா செய்யற வேலைகள், அப்புறம் இப்பதான் கரியரா ஆரம்பிக்கிற 18லேருந்து 24 வயசுக்குள்ள இருக்கிற இளைஞர்கள்னு இவங்க தான் அதிக சவால்களை சந்திக்க போறாங்க. சரி, இவ்வளவு சவால்கள் இருக்கு. இதை எப்படி சமாளிக்கிறது? பயப்பட தேவையில்ல. நம்ம முன்னாடி சில வழிகள் இருக்கு. ஆனா முடிவு எடுக்கிறதுக்கு நமக்கு அதிக நேரம் இல்ல. உங்க கரியரை பாதுகாக்க உங்க முன்னாடி 4 தெளிவான வழிகள் இருக்கு.
வழி ஏஐக்கு பாஸ் ஆகுறது. அதாவது ஏஐய ஒரு கருவியை பயன்படுத்தி அதை நிர்வகிக்கிற ஆளா நீங்க மாறலாம். 2வது வழி கிரியேட்டிவிட்டி, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி மனுஷங்களால மட்டும் செய்யக்கூடிய வேலைகளுக்கு போறது. 3வது உடனே ஏஐ படிக்க ஆரம்பிச்சு அந்த 56% அதிக சம்பளத்தை வாங்குறது. 4வது வழி கட்டுமானம், நர்சிங் மாதிரி ஏஐயால இப்போதைக்கு செய்ய முடியாத திறமை சார்ந்த வேலைகளுக்கு போறது. இந்த 4ல ஒன்னு உங்க எதிர்காலமா இருக்கலாம். இது ஏதோ 10 வருஷம் கழிச்சு நடக்க போற விஷயம் இல்ல. இந்த மாற்றங்கள் இப்போ இந்த நிமிஷம் நடந்துட்டு இருக்கு. நம்மகிட்ட இருக்கிற சாய்ஸ் 2 தான். 1, இந்த மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி நம்மள மாத்திக்கணும், இல்லனா காலப்போக்குல நாம காணாம போயிடுவோம். எதிர்காலங்கிறது வெறும் டெக்னாலஜி மட்டும் கிடையாது. மனுஷங்களோட அறிவையும் திறமையும் ஏஐங்கிற ஒரு சக்தி வாய்ந்த கருவியோட சேர்த்து யாரை பயன்படுத்துறாங்களோ அவங்க தான் உண்மையிலே மதிப்பு மிக்க நிபுணர்களா இருப்பாங்க. இந்த ஆட்டோமேஷன்ங்கிற பெரிய செறிவு நம்ம கண் முன்னாடி இருக்கு. நீங்க எந்த பக்கம் நிக்க போறீங்க? யோசிங்க. உங்க பதில் தான் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது.